சுற்றுலா தளங்களில் பயணிகளுக்காக படகு இல்லம் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் கன்னியாகுமரியில் படகு வடிவில் வீடு கட்டி இருப்பிடத்தையே சுற்றுலா தலம் போல மாற்றியிருக்கிறார் ஒரு மீனவர். வாருங்கள், அவரது படகு இல்லத்தில் சில நிமிடங்கள் உலா வருவோம். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் பகுதியில் சுற்றுலா தலம் போல் காட்சியளிக்கும் இந்த படகு இல்லம் மீனவர் அந்தோணிராஜின் குடியிருப்பு. நீரில் மிதக்கும் படகு வடிவில் வீடு கட்டி அந்தோணிராஜ் குடியேறியதற்கான காரணத்தை அவரே கூறுகிறார். அப்போ தான் ஒரு நாள் ஏறணும்னு ஆசைப்பட்டேன். 2004 மே மாதம் 13ஆம் தேதி என்னோடய பிறந்த நாள். அன்றைக்கி ஏறணும்னு போய் கேட்டால் அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ண அவர் பேசினாங்க. இது வந்து ஃபாரின்ஸ் எல்லாம் ஏறக்கூடியது தான், உங்களை மாதிரி ஆட்கள் ஏறது கிடையாது. இதில் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணோம்னாலே 10,000 தொட்டு 20,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவர் இன்சல்ட் பண்ணால தான் அவர் வைராக்கியமாக ஏற்றுக்கொண்டு இந்த படகு வீடை கட்டதுக்கு உள்ள ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. சுற்றுலா படகு இல்லத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதால் அதே வடிவில் வீடு கட்டுவதற்காக சிறுக சிறுக சேமித்து இந்த வீட்டை வடிவமைத்துள்ளார் அந்தோணிராஜ். முதல்லலாம் அந்த வீடு பண்ணி வரும்போதெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினாங்க ஊருக்காரங்க எல்லாரும். இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இது சாத்தியம் கூட கிடையாது அப்படின்னு. கிட்டத்தட்ட 10 மாதம் வேலை நடந்தது. டோட்டலாக 27 லட்சம் ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. தான் அவமதிக்கப்பட்டதால் தளர்ந்து விடாமல் அதனை வெகுமானமாக எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு வீட்டை நிர்மாணித்திருக்கிறார் அந்தோணிராஜ். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மனு.